இந்த புது வீடியோவில் உங்கள் எல்லாம் பார்க்கறதுல சந்தோஷம். இட்ஸ் நைஸ் டு see you all in this new video. இந்த வீடியோவில் நம்ம வீக்லி சேலஞ்ச் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்லேருந்து. ஸோ we have started a new concept called weekly challenge in our channel. இது எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஹேண்ட் பேட்டர்ன் எடுத்து அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஏன்னா உங்களை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன ஹேண்ட் எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம பிளேயிங் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சின்ஸ் மெனி ஆஃப் யூ ஆஸ்க் லைக் வாட் ஹேண்ட் எக்ஸசைஸ் ஷுட் பி ப்ராக்டிஸ் each day, what is the best way to practice hand exercise as well as develop speed each day. ஸோ அதனால் இந்த வீக்லி சேலஞ்ச் அப்படி ஒரு கான்செப்ட் இன்றைக்கிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஹேண்ட் ப்ராக்டிஸ் வீடியோ வரும். நம்ம டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் paradiddle எடுத்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டுடே we are going to discuss about paradiddle combinations. முதலாவது சிங்கிள் paradiddle அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we are going to see what is single paradiddle. சிங்கிள் paradiddle மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். RL, RR, LR, LL. இந்த RL அப்படின்னா R வரும்போது நம்ம ரைட் ஹேண்ட் வாசிக்க போகிறோம், L வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் வாசிக்க போகிறோம். If you see RL, whenever you see the letter R, we are going to play the right hand, and whenever you see the letter L, we are going to play the left hand. ஃபஸ்ட் நம்ம சிங்கிள் paradiddle ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து RL, RR, LR, LL அப்படின்னு வரும். First we will try out the single paradiddle which comes like RL, RR, LR, LL. We will first do it slowly. R, L, R, R, L, R, L, L. 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 This is a single paradiddle. This is about the single paradiddle. Next we move to double paradiddle where it comes like RL, RL, RR, LR, LR, LL. It's almost the same, but you're going to put another RL in between the RL and RR. Almost same than double paradiddle. Double paradiddle நம்மளுக்கு RL, RL, RR, LR, LR, LL வரப்போகுது. இன்னொரு RL, LR மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை இப்போ நம்ம ஸ்லோவாக ட்ரை பண்ணலாம். Now let's try out this slowly. RL, RL, RR, LR, LR, LL. 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 Finally we move to the triple paradiddle where it comes like RL, 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 RR, LR, 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 LL. கடைசியாக நம்ம ட்ரிப்பிள் paradiddle பார்க்கலாம். ட்ரிப்பிள் paradiddle வந்து சேம் ஆல்மோஸ்ட் அதே தான். இன்னொரு RL, LR மட்டும் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது RL, 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 RR வரப்போகுது. திருப்பி நம்ம லெஃப்ட்டுக்கு பண்ணும்போது LR, 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 LL வரப்போகுது. இதை நம்ம இப்போ ஸ்லோவாக ட்ரை பண்ணலாம். நம்ம லெட்ஸ் ட்ரை திஸ் அவுட் ஸ்லோலி. RL, 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 RR, LR, 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 LL. RL, 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 RR, LR, 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 LL. RL, 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 RR, LR, 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 LL. Now once you do this each thing individually, we are going to combine them together. இது நல்லா ஒரு இதுவாக தனித்தனியாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். We are going to start with single paradiddle, double paradiddle and triple paradiddle and do them together at the same time. நம்ம சிங்கிள் paradiddle, double paradiddle, triple paradiddle மூணுமே ஒரே நேரத்தில் பண்ண போகிறோம். நம்ம பண்ணி பார்க்கலாம். Now let's try this out slowly. RL, RR, LR, LL. RL, RL, RR, LR, LR, LL. RL, 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 RR, LR, 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 LL. This is about it. When you combine all these three rudiments together, your hand speed will definitely increase, and it's good to combine these rudiments and practice them together. இந்த மூணு ரூடிமெண்ட்டையும் நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் கம்பைன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். Now let's try this little more faster. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிட்டில் மோர் ஃபாஸ்ட்டாக, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. Okay, I hope this video will be useful to you. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக் ஷூர்
check out this exercise and practice. It's not always you sit behind a drum kit and practice and play and learn different beats and patterns. It's also good to focus on the hand patterns as well. நீங்கள் எப்பயுமே ஒரு ட்ரம் கிட் பின்னாடி தான் உட்காந்து நிறைய பீட் ஃபில் தான் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி ஹேண்ட் எக்ஸசைஸும் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். Now after you do this well, you can accent the counts. As you will notice now itself, I'm always accenting the first count. நீங்கள் நல்லா நான் இப்போ வாசிக்கும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த முதல் கவுண்ட் மட்டும் ஆக்சென்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் RLRR பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் when you do RLRR, I'm accenting all the R's. RLRR, LRLL. So it's good to accent as well as practice. நீங்கள் ஆக்சென்ட் பண்ணிகிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் உங்கள் பிளேயிங் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். So that's it about the first weekly challenge video. Do check this and practice daily. If you have any doubts about this, please do post in the comments below. Do let me know your thoughts about this weekly challenge and let me know if this will be useful for you if you continue this in longer basis. இந்த வீக்லி சேலஞ்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்டில் போடுங்க. இது நம்ம வீக்லி ஒன்ஸ் போட்டால் அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதை வச்சு தான் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you. Stay motivated. Keep practicing.